திருவள்ளூர் அருகே 380 கோடி ரூபாய் செலவில் கண்ணன்கோட்டை, தேருவாய் கண்டிகை ஆகிய 2 ஏரிகளை இணைத்து புதிதாக அமைக்கப்பட்ட நீர்த்தேக்க அணையை உரிய முறையில் தூர்வாரி பணிகளை முடிக்காததால் விவசாய விளைநிலங்களில் தண்ணீர் பாய்ந்து நெற்பயிர்கள் மூழ்கின. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 1100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்ணன்கோட்டை மற்றும் தேருவாய் கண்டிகை ஆகிய 2 ஏரிகளை இணைத்து சென்னை மக்களின் தாகம் தீர்க்க ஆந்திர மாநில அரசு வழங்கி வரும் கண்டலேறு அணை நீரை சுமார் 1 TMC அளவிற்கு தேக்கி வைக்க ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முயற்சியில் கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு 7 ஆண்டுகள் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையில் வருகிற 21ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் அடிக்கல் நாட்டி 380 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய நீர்த்தேக்கத்தினை திறந்து வைக்க உள்ள நிலையில் முறையாக ஏரி தூர்வாராததால் தற்போது பெய்த கனமழையில் நீர்த்தேக்கம் நிரம்பி உபரி தண்ணீர் வெளியேறும் பைப் லைன் உடைப்பெடுத்து விளைநிலங்களுக்குள் பாய்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கரடிபுத்தூர், கோபால் ரெட்டி, கண்டிகை, தேருவாய் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். மேலும் அங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு போடப்பட்ட நெடுஞ்சாலையில் மழைநீரால் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த நீர்த்தேக்க பகுதியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா பார்வையிட்டு ஆய்வு செய்ய வந்தார். அப்போது அவரிடம் விவசாயிகள் முறையிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.